ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து இருக்கிறது ஆல் டெக்னிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான பாப்அப் ஜம்பிங் கியூப் எப்படி பண்ணுறது அப்படிங்க தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பண்ணுறதுக்கு நம்ம சார்ட் பேப்பர் எடுத்துக்கிறோம். சார்ட் பேப்பரை 12x10 ரெக்டாங்குலர் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் 12 சென்டிமீட்டர் இருக்கிற பக்கத்தில் 4 சென்டிமீட்டர் கேப்பில் இந்த மாதிரி 3 பிரிச்சுக்கிட்டேன், 2 புள்ளி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி அதுக்கு மேலே 4 சென்டிமீட்டர் கேப் விட்டு இந்த மாதிரி ஒரு புள்ளி வச்சுட்டேன். நம்ம கியூப் பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் கியூப் தான் எடுத்துக்கிற போகிறோம், அதனால 4 சென்டிமீட்டர். அந்த 4 சென்டிமீட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 mm வச்சு இந்த மாதிரி 3 புள்ளி வச்சுக்கிட்டேன். இந்த 3 புள்ளியே நம்ம 3 கோடு போட்டுக்கிற போகிறோம். கேப் பார்த்தீங்கன்னா 6 mm வச்சுக்கிட்டேன். இந்த 6 mm கேப் இருந்ததில்ல, அதில் நம்ம 12 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி 3 கோடு போட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ 3 கோடுமே ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு இந்த 12 சென்டிமீட்டரை 3 பிரித்து 2 புள்ளி வச்சோம்ல, அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்லேயே 2 புள்ளி வச்சுக்கிறோம். இப்போ இந்த 2 புள்ளியுமே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு அதை இணைச்சிக்கிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் கியூப்போட சைஸ் 4 சென்டிமீட்டர் தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அவ்வளோ சைஸுக்கு கியூப் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கியூப் எத்தனை கியூப் தேவையோ அத்தனை கியூப் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம கியூப்புக்கான லைன் ஃபுல்லாகவே போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் கட் பண்ணணும். கார்னர் கட் பண்ணுறதுக்காக அதை மார்க் பண்ணிக்கலாம். அதில் அந்த 4 சென்டிமீட்டர் வச்சு பிரிச்சுருந்தோம்ல 3 பீஸு, அதில் பார்த்தீங்கன்னா 2 கார்னரில் இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி போட்டுக்கலாம். அந்த கார்னரில் கரெக்டாக வச்சு அளவு கரெக்டாக வச்சு இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டரோட கொஞ்சம் கூட இருக்கும். நம்ம 10 சென்டிமீட்டர் லென்த்தில் 4 விட கொஞ்சம் கூட இருக்கும். அதில் 4 சென்டிமீட்டர் மட்டும் வச்சு அது ஒரு கோடு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் மாதிரி போட்டிருந்தால எக்ஸில் இந்த மாதிரி கார்னர் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கார்னர் கட் பண்ணதுக்கப்புறமா சைடில் ஒரு சின்ன ரெக்டாங்குலர் பீஸ் மாதிரி இருக்கும். அதையும் வீடியோ காட்டிருக்கோமா இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ரெக்டாங்குலர் பீஸை ஆப்போசிட்டில் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த 3 கோடு போட்டிருந்தோம்னா அதில் 3வது கோடு வரை கட் பண்ணிக்கிறணும். 2 கோடு வரைக்கும் நம்ம துண்டாக போயிடும். 3வது கோடில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன இது மட்டும் உள்ள கட் பண்ணி எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 3 கோடில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து முன்பக்கமாக ஒரு தடவை, அப்புறம் பின்பக்கமாக ஒரு தடவை, மறுபடியும் முன்பக்கமாக ஒரு தடவை, இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரையாங்கில் மாதிரி, அதாவது முக்கோணம் மாதிரி, இந்த நடுவில் இந்த மாதிரி முக்கோணமாக இருக்கிற மாதிரி மடிச்சு விட்டுக்குருவோம். இந்த முக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா கார்னர் அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறோம். இதில் நமக்கு ரப்பர் பேண்ட் வரும், அதனால் இதை கார்னரில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் இதில் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் 2 ரெக்கமாக இருக்குதுல்ல, அதை இந்த மாதிரி சைடில் இப்படி மடிச்சு விட்டுக்கலாம். இதை சைடில் மடிச்சு விட்டு அப்புறம் இன்னொன்று நடுவில் ஒரு கோடு போட்டுக்கோம்ல, அதில் இதே மாதிரி மடிச்சு விட்டுக்கலாம். இதே மாதிரி 2 பக்கமே இதை இப்படி பண்ணிக்கிறோம். இதை முடிச்சதுக்கப்புறம் சைடில் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் மாதிரி இருக்குல்ல, அதை இந்த மாதிரி உள் பக்கமாக மடிச்சு விட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிறோம். ரப்பர் பேண்ட் சின்ன ரப்பர் பேண்ட் தான் வேணும். எனக்கு பெருசு இருந்துச்சு, நான் அந்த மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ரப்பர் பேண்ட் உங்களுக்கு எவ்வளோ சின்ன போடுறீங்களோ அவ்வளோ வரைக்கும் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், மேலே வரைக்கும் நல்லா ஜம்ப் ஆகும். இந்த ரப்பர் பேங்க் அந்த ட்ரையாங்குலருக்குள்ளே உள்ளே போட்டு அந்த ஒரு சின்ன பீஸ் எடுத்து இந்த மாதிரி க்ளூவை யூஸ் பண்ணி ஒட்டிக்கிடலாம். சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அது சீக்கிரமாக ஒட்டிக்கிறோம், அதனால் ஈஸியாக இருக்கும். நார்மல் க்ளூவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை மடித்து வச்சுக்கிடலாம். மடித்தோம்னா நமக்கு இதில் இப்போ ஆஃப் கியூப் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு பீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே ஒட்டக்கூடாது, ஃபுல்லாக இந்த மாதிரி ஒட்டாமல் எடுத்துக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த 4 சென்டிமீட்டருக்கு அப்புறமே எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன பீஸ் மேலே விட்டுருப்போம். அந்த 10 சென்டிமீட்டர் கட் பண்ணதில் மிச்சம் ஒரு சின்ன பீஸ் இருக்கும். அது அடுத்த கியூப்பில், அடுத்த ஆஃப் கியூப்பில் இந்த மாதிரி வச்சு அதுக்கு க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டி அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ரப்பரை இந்த கியூப்பில் உள்ள அந்த சின்ன முக்கோணமாக இருக்குல்ல அதில் போட்டுக்கிடலாம். ரப்பர் சின்ன ரப்பரை போட்டோம்னா ஜம்ப் நல்லா ஜம்ப் ஆகும், ஹைட் வரையும் ஜம்ப் ஆகும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி அந்த சைடில் உள்ள சின்ன கார்னர் மாதிரி ஒட்டிக்கிடலாம். ஒட்டி இந்த ரப்பர் பேண்டை பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த மாதிரி ஒரு சின்ன நூலை போட்டு கட்டிக்கிறோம். ஏன்னா சைடில் வெளியில் உரி வந்துடும், அதனால் இந்த மாதிரி கட்டிக்கிடலாம். கட்டிக்கிட்டோம்னா சென்டரில் வாட்டுக்கு ஃப்ளாட்டாக நின்றுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த ஒரு சின்ன பீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா மேலே நீட்டிகிட்டு இருக்கும். அதில் க்ளூ யூஸ் பண்ணி உள்பக்கமாக ஒட்டி விட்டுக்கலாம். வெளியில் ஒட்டினோம்னா அசிங்கமாக இருக்கும். இதை உள்பக்கமாக ஒட்டுறதுனால இதோட கார்னர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கார்னர் கட் பண்ணிக்கிட்டோம்னா உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் க்ளூ அப்ளை பண்ணி உள்ளே இந்த மாதிரி ஒட்டிக்கிடலாம். ஓகே, ஃபைனலாக நமக்கு ஜம்பிங் கியூப் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் யாருக்காக கிஃப்ட் பண்ண நினச்சீங்கன்னா இதோட 4 பக்கத்துலையுமே அவங்களோட ஃபோட்டோ ஒட்டிக்கலாம். ஃபோட்டோ ஒட்டினா இன்னும் அழகாக இருக்கும். நான் அதை ஃப்ளாட்டாகவே விட்டுட்டேன். இதோட சைஸ் நம்ம 4 சென்டிமீட்டரில் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணாலும் இதே மாதிரி பண்ணிக்கிறலாம். ஓகே, இதை உள்ளே வைக்கிறதுக்காக நெக்ஸ்ட் பாக்ஸ் ரெடி பண்ணலாம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கியூப் சைஸோட கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி பாக்ஸுக்கு மாதிரி நான் லைன் போட்டுக்கிட்டேன். இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, தீப்பெட்டி மாதிரி தான். மேக்ஸ் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த தீப்பெட்டி சைஸில் தான். தீப்பெட்டியோட டிசைன் அப்படியே பண்ண போகிறோம். என்ன கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு தீப்பெட்டி தான் பண்ண போகிறோம். அந்த தீப்பெட்டி உள்ளே எப்படி இருக்குமோ அதே மாதிரி பார்த்து இந்த மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டேன். பார்த்தேன் கீழே ஒரு ட்ரை மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தேன் அதுக்கு ஒரு கவர் மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை கியூப் பண்ண போகிறோமோ அதுக்கு ஏற்றாப்புல இதோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை மாதிரி கலர் பேப்பர் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதில் உள்ள போட்டோம் மேலே பறக்கும்போது அழகாக இருக்கும். அதுக்காக
அதில் சின்ன சின்ன பீஸாக இதை கட் பண்ணிக்கிடலாம். இப்போ பார்த்தா இந்த கியூப் அப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா கீழே ஃப்ளாட் ஆயிரும். ஒரு பாக்ஸை உள்ளே வச்சுட்டு கொஞ்சமாக அந்த கலர் பேப்பரை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த பாக்ஸை எடுத்துக்கிறோம். அடுத்த பாக்ஸை அந்த மாதிரி கியூப்பை அழுத்தினோம்னா அந்த மாதிரி ஃப்ளாட் ஆயிரும். அதை உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அதே மாதிரி லேயராக போட்டு நம்மகிட்ட எத்தனை பாக்ஸ் இருக்கோ அத்தனை பாக்ஸ் இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 5 பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பாக்ஸ் எவ்வளோ நான் இந்த பெரிய பாக்ஸை பெருசாக பண்ணிக்கிட்டு இது எத்தனை பாக்ஸ்னாலும் உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே இதை மாதிரி வச்சுட்டு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே இருக்கலாம். பாக்ஸ் எவ்வளோ தூரம் ஜம்ப் ஆகணும் அப்படிங்கிறது அந்த ரப்பரில் தான் இருக்குது. ரப்பர் பார்த்தீங்கன்னா சின்ன ரப்பராக நல்லா டைட்டாக இழுத்து போட்டேன்னா பாக்ஸ் ரொம்ப தூரம் வரையும் ஜம்ப் ஆகும். பெரிய ரப்பராக போட்டேன்னா கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் ஆவரேஜான அளவு தான் ஜம்ப் ஆகுது. ரப்பர் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைட்டாக இழுத்து போட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப தூரம் வரைக்கும் ஜம்ப் ஆகும். ஓகே, இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்துக்கலாம். இதை இப்போ ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணியாச்சு. இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்த்துருவோம்.